ஒருத்தவங்க வந்து ஏமாத்திட்டாங்க. இப்ப நானும் ஒரு லேண்ட் வச்சிருக்கிறேன். என்னோட இடத்த வந்து ஏமாத்தி வாங்கி புடுங்கிட்டாங்க. இல்ல அநியாயமா இருந்து புடுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வயித்தெரிச்சல், ஒரு ஆக்ரோஷம், கடவுள்கிட்ட முறையிடுறேன். என் எதிர்க்கவே அவன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னும்போது, ஒரு ஆதங்கம் இருக்க தானே செய்யும். அந்த ஆதங்கத்தை வந்து கடவுள்கிட்ட ஒப்படைங்க. மண்ணை தொடாதீங்க. புள்ள குட்டி வச்சிருக்கிறீங்களே, ம். எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்குது. எதுக்கு நீங்கள் மண்ணை தொடுறீங்க? போங்க. ஒரு 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 சாமி எத்தனை தெய்வம் இருக்குது, உக்ர தெய்வம் இருக்குது. நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டேரி பற்றி கேட்டீங்க. நான் உங்களுக்கு பத்ரகாளி அம்மா பற்றி சொன்னேன். எத்தனை காளி அவதாரம் இருக்குது, எத்தனை கரப்பசாமி இருக்குது, எத்தனை சுடல மாடசாமி இருக்குது. துஷ்டர்களை அழிக்கிறதுக்கு தான் துஷ்ட தேவதைகள். அதுக்குன்னா அவங்க துஷ்ட தேவன் நம்மளை கொல்ற சாமி கிடையாது. நம்மளுக்கு யாரும் எதிரி தொல்லை கொடுக்குறாங்களோ, நம்மளை யாரும் மாந்திரிகம் பண்ணுறாங்களோ, இந்த மாதிரி நம்ம மேலே பழியே இல்லாத சாபம் கொடுக்குறாங்க பாருங்கள். கெட்ட நம்ம ரணத்தை சாப்பிடுவாங்க, நம்மக்கிட்ட எல்லா உதவிகளும் வாங்கிட்டு நம்மளை கெட்டு பண்ண நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்படியாப்பட்ட கேரக்டருங்களுக்கெல்லாம் வந்து சுடல மாடசாமி கிட்டோ பத்ரகாளி அம்மன் கிட்ட அம்மன்கிட்டயோ அந்த மாதிரி இஷ்ட தெய்வத்துக்கிட்டே அங்கே ஒப்படைச்சிட்டா அதனுடைய பலாபலன் கண்டிப்பாக நம்ம கண்ணால் பார்ப்போம். நான் அதுக்குன்னு மண்ணை வாரி கொடுக்குறது செய்யக்கூடாது. அது வந்து நல்ல செயல் அல்ல. அது நம்ம மக்களுக்கு அதான் சொல்வேன் நான். இந்த மண்ணை வாரி வைப்பாங்க சில இடத்துல, மண்ணை வாரி வச்சுருவாங்க. போய் அந்த போய் காசை வெட்டி போடுவாங்க. அது கூட ஒரு சூனியம் வைக்கிறது தான் சமம்.